8 மணி செய்திகளுக்காக உமா கதிர். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 2017 ஜனவரி 1 முதல் கணக்கிடப்பட்டு 4% அகவிலைப்படி உயர்வு வழங்க உத்தரவிடப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த அகவிலைப்படி உயர்வினால் அரசு ஊழியர்களுக்கு 244 ரூபாய் முதல் 3080 ரூபாய் வரை ஊதிய உயர்வு கிடைக்கும் என அவரது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 122 ரூபாய் முதல் 1540 ரூபாய் வரை ஓய்வூதிய உயர்வு கிடைக்கும். இந்த கூடுதல் தவணை அகவிலைப்படி ஜனவரி 2017 முதல் ஏப்ரல் 2017 வரையிலான காலத்திற்கு நிலுவையாகவும் 2017 மே மாதம் முதல் சம்பளத்துடனும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வினால் சுமார் 18 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், இதனால் தமிழக அரசுக்கு ஆண்டிற்கு சுமார் 986 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு ஊழியர்கள் மேற்கொண்டிருந்த காலவரையற்ற போராட்டம் இன்று வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. காலமுறை ஊதியம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஊழியர்கள் நேற்று முதல் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கினர். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார், உதயகுமாருடன் அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். இதில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். 4% அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு மற்றும் அமைச்சர்களின் அளித்த உறுதிமொழியை ஏற்று போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் தர முயன்றதாக கைது செய்யப்பட்ட டிடிவி தினகரனை 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறது. So we argued on merits and we submitted to the court, but ultimately the court has given police custody remand for 5 days. So he'll be produced again after 5 days. Sir, what is your next move, sir? Next, we'll have to wait. Once he's produced again, then we will see. Sir, are you going to file any bail application? We'll decide in future. I can't say as of now. இதனிடையே டிடிவி தினகரன், அவரது நண்பர் மல்லிகார்ஜுனா ஆகியோரை நாளை சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்த டெல்லி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். பாரதிய ஜனதா தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுகவை கட்சியை சீர்குலைத்து ஆட்சியை கபளீகரம் செய்ய முயற்சிப்பதாக தமிழக தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுக உடைத்ததும் பிஜேபி மத்திய அரசு தான். இப்போ ஒன்னா சேர்க்க முயற்சிக்கிறதும் பிஜேபி அரசாங்கம், பிஜேபி தான். இந்த திருவிளையாடல்களை எல்லாம் திட்டமிட்டு மத்திய அரசாங்கம் நடத்துகிறது. டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது சரியா தவறா, அவர் குற்றமிழைத்தாரா இல்லையா என்பதை தாண்டி இந்த தமிழக அரசியல் களத்தில் வெளிப்புறத்திலிருந்து வேறு என்னென்ன சக்திகள் அழுத்தம் கொடுக்கின்றன என்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு பிரதானமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். உள்ளபடியே தினகரன் அவர்கள் குற்றமிழைத்திருந்தால் சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கட்டும். அதை யாரும் நாம் எதிர்க்கப் போவதில்லை, தடுக்க முடியாது, அது தனி. ஆனால் பல கேள்விகள் எழுகின்றன. தினகரன் பணம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார், அதனால் அவரை கைது செய்திருக்கிறோம் என்றால், தினகரன் கொடுப்பதற்காக வைத்திருந்த பணத்தை வாங்குவதற்கு யார் தயாராக இருந்தார்? தேர்தல் ஆணையத்தில் வாங்குவதற்காக யாராவது ஒருவர் இருந்திருப்பார். அவர் இருவர், கொடுப்பவரும் வாங்குபவரும் இருப்பதால் தான் இடைத்தரகர் ஒருவர் இருக்கிறார். இப்போ சுகேஷ் என்பவர் இடைத்தரகர். அவர் தினகரனிடமிருந்து பணத்தை வாங்கி யாருக்கு கொடுக்க பணத்தை வாங்குவதாக இருந்தார்? அது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்படி என்றால் தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு கரப்டடாக ஒரு ஊழல் மயமாகி இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. தினகரன் ஊழல் செய்யலாம், அல்லது ஊழல் கரை படிந்தவராக கூட இருக்கலாம். அது கூட ஒரு கட்சிக்கு தீங்கு விளைவிக்கும், அல்லது தமிழகத்திற்கு மட்டும் தீங்கு விளைவிக்கும். ஆனால் தேர்தல் ஆணையமே ஊழல் கரைபடிந்ததாக இருந்தால், ஊழல் பெருச்சாளிகள் தேர்தல் ஆணையத்திற்குள் இருந்தால் இந்த தேசத்தை யார் காப்பாற்றுவது? இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விவகாரம். அப்படி என்றால் சுகேஷை பிடித்த போலீஸ், தினகரனை கைது செய்திருக்கிற போலீஸ், தேர்தல் ஆணையத்தில் இதற்கு தொடர்புடையவராக இருந்த நபர்களை ஏன் பிடிக்கவில்லை, கைது செய்யவில்லை? இன்றைக்கு தமிழக உள்ளாட்சி தேர்தல் அனைத்தும்
தொடர்ச்சியாக தள்ளி வைக்கப்பட்டே வருகிறது. இதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கிற மாநில அரசு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அச்சப்படுகிற காரணத்தினால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி படிப்படியாக தள்ளி வைக்க முயற்சிக்கிறார்கள். அதிமுகவின் பல முக்கிய நிகழ்வுகள் கடந்த சில மாதங்களாக நள்ளிரவில் அரங்கேறி வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தொடங்கி டிடிவி தினகரன் கைது வரை நள்ளிரவில் நடந்த நிகழ்வுகளின் முக்கிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அதிமுக அம்மா அணியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 2வது நாளாக இன்று நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் புறநகர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை புறநகர், நீலகிரி, திருச்சி புறநகர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், தஞ்சை ஆகிய 17 மாவட்ட செயலாளர்கள் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டனர். செங்கோட்டையன், உடுமலை ராதாகிருஷ்ணன், காமராஜ், உதயகுமார் உள்ளிட்ட அமைச்சர்களும் தலைமை அலுவலகத்திற்கு இன்று வந்திருந்தனர். அதிமுகவின் இரு அணிகளும் நாளை அல்லது நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பிருப்பதாக அம்மா அணி தரப்பு பேச்சுவார்த்தை குழு தலைவர் வைத்தியலிங்கம் தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. நாளையோ நாளை மறுதினமோ பேச்சுவார்த்தை எந்தவிதமான தடங்களுமின்றி இரண்டு ஒன்றாக இணைந்து ஒரு நல்ல ஆட்சியையும் இன்னும் அம்மாவின் எண்ணப்படி 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்ற அம்மாவின் எண்ணப்படி சிறப்பாக செயல்பட பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் தொடரும். அதிமுகவின் இரு அணிகளும் ஒன்றிணைந்து செயல்படும் காலம் கணிந்துவிட்டது என நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு செயல்படுவதற்குரிய தருணம் காலம் கணிந்து விட்டது. விரைவில் நல்லது நடக்கும். மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களா? செல்லூர் ராஜு எல்லாமே ஒரு வெளிப்படையாகத்தான் இருக்கும். உங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்படும். கொள்ளையடிப்பதற்காகவே அதிமுகவின் இரு அணிகளும் ஒன்று சேர முயற்சிப்பதாக திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். மருத்துவ இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை டிஎம்எஸ்ஸில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களை மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். டெல்லி சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சினை குறித்து மத்திய அரசிடம் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என குற்றஞ்சாட்டிய ஸ்டாலின், கொள்ளை அடிப்பதற்காகவே அதிமுகவின் இரு அணிகளும் இணைந்து செயல்பட முயல்வதாகவும் குற்றஞ்சாட்டினார். கடிதம் எழுதினா மட்டும் பத்தாது. நேரடியாக இப்போ கூட போயிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ கூட போய் நிதி ஆயுக்தாவை பற்றி தான் பேசிட்டு வந்திருக்காரு தவிர மக்கள் பிரச்சனை பற்றி எதையும் பேசினதாக செய்திகள் கிடையாது. அதனால தான் தொடர்ந்து இதை நான் வலியுறுத்திவிட்டேன். அவருக்கு இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை. இப்போ அவருடைய பேச்சுவார்த்தையெல்லாம் 2 அணியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு அணியாக சேருவதற்கு, ஏன்னா ஒரு அணியாக சேர்ந்தால் தான் ஏற்கனவே அடித்த கொள்ளையை தொடர்ந்து அடிக்க முடியும் என்ற அந்த நிலையில் அவங்க அந்த கருத்தை சொல்கிறாங்களே தவிர அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்கும் மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் நீட் தொடர்பான இரு மசோதாக்களும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு காத்திருப்பதை தனது கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
நீட் அடிப்படையிலான சேர்க்கை மாநில அரசுகளின் விதிமுறைகளுக்கு உட்பட்டது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஏற்கனவே உறுதியளித்திருப்பதையும் முதலமைச்சர் பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் முதுநிலை மருத்துவ படிப்பில் மாநில அரசின் 50% இடஒதுக்கீடு அடிப்படையில் அதற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை தமிழக அரசு வெளியிட்டிருப்பதையும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழகத்தில் MBBS மற்றும் BDS படிப்பு சேர்க்கைக்கான மசோதா மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான மசோதா ஆகியவற்றுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றுத்தர விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். திருப்பூரில் டாஸ்மாக் கடைக்கு எதிரான போராட்டத்தின் போது மதுக்கடையை பொதுமக்கள் சூறையாடினர். திருப்பூர் முதலிப்பாளையத்தில் செயல்படும் டாஸ்மாக் கடையை அடைக்க கோரி அந்த பகுதி மக்களும் அரசியல் கட்சியினரும் இணைந்து கண்டன போராட்டம் நடத்தினர். 500க்கும் அதிகமான பொதுமக்கள் போராட்டத்தில் பங்கேற்றிருந்த நிலையில் ஒரு கட்டத்தில் தடுப்புகளை தாண்டி சென்று டாஸ்மாக் கடையை மக்கள் சூறையாடினர். கடைக்குள் இருந்த மது பாட்டில்கள் மற்றும் பொருட்கள் சூறையாடப்பட்டன. சம்பவம் தொடர்பாக 300 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருட்டுத்தனமாக திரைப்படங்களை வெளியிடும் இணையதளங்களை முடக்க வலியுறுத்தி மே 30ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்ய இருப்பதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கமும் அறிவித்துள்ளது. திரைத்துறைக்கு பணம் ஈட்டும் விதமாக சில மாற்றங்கள் கொண்டுவர தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கமும் இணைந்து சென்னை ஈக்காட்டுத்தாங்கலில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் சிறப்பு கூட்டத்தை நடத்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால், திரைப்படங்களை திருட்டுத்தனமாக வெளியிடும் இணையதளங்களை முடக்க வேண்டும் என்றும் திரையரங்கு கட்டண முறையில் பெரும் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்க இருப்பதாக கூறினார். மே 30ஆம் தேதிக்குள் எந்த நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்ய உள்ளதாகவும் விஷால் தெரிவித்திருக்கிறார். டெல்லி மாநகராட்சி தேர்தலில் 3 மாநகராட்சிகளிலும் பாரதிய ஜனதா மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆளும் கட்சியான ஆம் ஆத்மி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. வடக்கு டெல்லி மாநகராட்சிக்கு மொத்தமுள்ள 104 வார்டுகளில் 103 வார்டுகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. அதில் பாரதிய ஜனதா 64 வார்டுகளில் வெற்றி பெற்று மாநகராட்சியை கைப்பற்றியிருக்கிறது. ஆளும் ஆம் ஆத்மி கட்சி 21 வார்டுகளிலும் காங்கிரஸ் 15 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. சுயேட்சை உறுப்பினர்கள் 3 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். தெற்கு டெல்லி மாநகராட்சியில் தேர்தல் நடைபெற்ற 104 வார்டுகளில் 70 வார்டுகளில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி 16 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி 12 இடங்களிலும் வெற்றியை பெற்றிருக்கிறது. சுயேட்சைகள் 6 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். கிழக்கு டெல்லியில் மொத்தம் இருக்கும் 64 வார்டுகளில் 63 வார்டுகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா 48 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஆம் ஆத்மி 10 இடங்களிலும் காங்கிரஸ் 3 இடங்களிலும் சுயேட்சைகள் 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழோடு.